மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கூட நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் இருக்கிறீங்க. ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பார்ந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2 நாட்களாக நீங்கள் பார்க்குறீங்க, தலைநகர் டெல்லியில் கிறிஸ்மஸ் விழா நிறைய இடத்துல பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள். அவர் நமக்கு தெரியும், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளி இருக்குது. இன்ன கேண்டிடேட்டுக்கு அது இருக்குது. கேண்டிடேட் கேன் ரிசீவ் அ காப்பி ஆஃப் த சிசிடிவி ஃபுட்டேஜ். அவங்க வாங்கிக்கலாம். கேண்டிடேட்டுக்கு யாருமே தடுக்கலை. ஆனால் பப்ளிக்கு அது கிடைக்கும் பொழுது, குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், சென்சிட்டிவான பகுதியில் அது யார் கையில் ஃபுட்டேஜ் இருந்தாலும் கூட யார் வந்தாங்க, யார் ஓட்டு போட்டாங்க, யார் ஓட்டு போடல, எல்லாமே தெரியும். அதுவும் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்த பிறகு போலிங் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், போலிங்க்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இரண்டும் உங்கள் கையில் கிடச்சிதுன்னா 10 நிமிஷத்தில் மேப் பண்ணிடலாம். முதலமைச்சர் அவரை பேசுகிறத பார்த்தீங்கன்னா, ஏதோ நேற்று வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க, எனக்கு எலெக்ஷன் கமிஷன் அமெண்ட் பண்ணி நாளை காலையிலேருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி இதுவரை இந்திய அரசியலில் சிசிடிவி ஃபுட்டேஜை யாரும் கேட்கல, யாருக்கும் கொடுக்கல. ஆனால் இந்த முறை பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டினுடைய இன்டர்பிரிட்டேஷன், ஆல் அதர் பேப்பர்ஸ்னால் சிசிடிவி ஃபுட்டேஜும் அடங்கும் அப்படின்னு சொன்னனால அதை கிளாரிஃபை பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வரவேற்கின்றோம். எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட்டு குறிப்பாக அச்சுறுத்தல் இல்லாமல் கிராமப்பகுதி, நகர்ப்பகுதி எல்லா இடத்துலும் கூட, தமிழ்நாட்டிலே பாருங்கள், நீ ஓட்டு போட்டால் கரண்ட் கட் பண்ணி விட்டுருவேன், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உன் பேர் எடுத்துருவேன், இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய நம்ம ஊர்லேயே நடக்குது. அதனால் நிச்சயமாக இது மக்களுடைய பாதுகாப்புக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் இன்னும் நிறைய நண்பர்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கு, வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு இது பயன்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இரண்டாவது, நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நிறைய பொய்யும் சொல்கிறாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி 3 நாட்களாக அமைச்சர்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னாங்க, பிஎஸ்என்எல் நிறுவனம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் கல்வித்துறைக்கு இன்டர்நெட் கொடுக்குறாங்க, நீங்கள் சர்வீஸ் வாங்குறீங்க. 3 மாத காலமாக அவங்களுக்கு பில் கட்டாதனால சர்வீஸ் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் மாணவர்கள் பாதிக்கிறாங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னாங்க. நாங்கள் லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணோம், பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அது முதல்லையே கட்டியாச்சு, பொய் சொல்கிறாங்க. நாங்கள் நேற்று மறுபடியும் ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணோம், இல்லை பாருங்கள் நேற்று தான் நீங்கள் கட்ட சொல்லி ஆர்டரே போட்டிருக்கீங்கன்னு. அதில் அமைச்சர் அவர்கள் நிறைய விஷயங்களை பத்திரிகையாளர் சந்திப்பில் முன் வச்சிருக்கிறாங்க. ஒன்று, மத்திய அரசு நேற்று கொண்டு வந்திருக்கக்கூடிய 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் டிடென்ஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 5ஆம் வகுப்பில் ஒரு மாணவன் மாணவி அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆகும் பொழுது 2 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதுலேயும் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க ஹோல்ட் ஆவாங்க அந்த கிளாஸில். அதே போல் 8ஆவதில் அந்த பரீட்சையில் அவங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா 2 மாதம் கழித்து நடத்தப்படக்கூடிய தேர்வில் மறுபடியும் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க. இது டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், மத்திய அரசை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் குவான்டிட்டி இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். எல்லா குழந்தைங்களும் படிக்கணும், தங்குதடை இல்லாமல். அதே நேரத்தில் எஜுகேஷனும் குவாலிட்டியாக கொடுக்கணும். ஆசிரியருக்கு நீங்கள் ஒரு கட்டாயம் வைக்கணும் இல்லைங்களா? ஆசிரியர் ஒழுங்காக பாடம் நடத்துகிறாங்களா நடத்தலையா, மாணவன் ஒழுங்காக படிக்கிறாங்களா படிக்கல, இரண்டும் தான் ஒரு கல்வி திட்டத்தை நீங்கள் சரியாக சமமாக பார்க்குறீங்கன்னா இரண்டையும் பார்க்கணும். ஸோ மத்திய அரசை பொறுத்தவரை இன்றைக்கி சொல்கிறாங்க, 5ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆன பிறகு அவங்களுக்கு 2 மாதம் இன்டென்சிவ் கோச்சிங் கொடுத்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதில் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா அந்த கிளாஸில் ஹோல்ட் ஆகிக்குவாங்க, அவங்களுக்கு மறுபடியும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படும். அப்படி 2018 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு 22% குழந்தைங்களுக்கு தான் பேசிக் சப்ராக்ஷன் தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது. இந்தியாவுடைய ஆவரேஜை விட தமிழ்நாடு குறைவாக இருந்துச்சு. நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே 2021, இந்த நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மட்டும் தமிழ்நாடு குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நேஷன் ஆவரேஜை விட அதிகம். கிளாஸ் 3, கிளாஸ் 5, கிளாஸ் 8, கிளாஸ் 10 எல்லாத்துல கூட நம்ம நேஷ்னல் ஆவரேஜ் கீழே இருக்கும். கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறவங்க வெறும் 2% மட்டும்தான் சயின்ஸில் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. 8% மட்டும்தான் மேக்ஸ் சயின்ஸில் என்ன லேர்னிங் அவுட்கம் இருக்குமோ 8% குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவுட்கம் இருக்குது. 2026 என்சிஆர்டி சர்வே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடியில் 3ஆம் கிளாஸில் பாதி பேர்த்துக்கு தமிழை சரியாக படிக்க தெரியல. 3ஆம் கிளாஸில் 20%க்கு, அதாவது 5ல் ஒருத்தருக்கு தமிழ் நம்முடைய தாய்மொழியில் ப்ரொஃபிஷியன்சி இல்லை. இது பிராந்திய மொழிகளில் தமிழ் மொழி தான் கடைசியாக இருக்குது. ஒரு மலையாளமோ ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த 3ஆம் கிளாஸ் குழந்தைங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி மதர் லாங்குவேஜில் குறைவாக இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு. அதே போல் மேக்ஸு, அதே போல் சயின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு அமைச்சருக்கு ஒரு கட்டாயம் என்னென்னா, நான் குழந்தைங்க எல்லாத்தையும் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சேன்,
நான் அப்படியே பாஸ் பண்ண வச்சேன், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அனுப்பிட்டேன். இது சொல்வது பெருமையாக இருந்தாலும் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் நண்பர்கள் முன்பு எங்களுக்கு பணம் கம்மியாக கொடுத்தாங்க, அதனால தான் இன்டர்நெட் பில் கட்டலை அப்படின்னு இந்த கதை. டாக்ஸேஷன் நாங்கள் அதிகமாக கொடுத்தோம், டேக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக திருப்பி தர்றாங்க, இன்டர்நெட் பில் கட்டுறக்கு. அவங்க இன்டர்நெட் பில் மட்டும் கட்டாமல் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்றைக்கி நாங்கள் உண்டியல் போராட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சுருந்தோம். நம்முடைய தொண்டர்கள்லாம் பப்ளிக்கில் போய் உண்டியல் வச்சு மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணி அரசு கஜானா கட்டி இதன் மூலமாக நாச்சு நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாமல் இன்டர்நெட் பில் கட்டுங்க. ஆனால் நேற்று அவங்க இன்டர்நெட் பில் கட்டுனால இன்றைக்கி நாங்கள் மக்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுத்து உண்டியலில் பணம் போட்டு அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் போகல. வேகமாக அதை வரத்தான் போகுது. அதை நீங்களும் தமிழ்நாட்டில் பார்க்கத்தான் போகிறீங்க.